வந்திருக்கீங்க? பார்க்கவே நல்லா இருக்கிறீங்களே. எங்க ஊருக்கு எதுக்காக வந்திருக்கிறீங்க? நாங்க கடவுளால் அனுப்பப்பட்ட தேவதூதர்கள். இங்கு விண்ணக பாதையை உங்களுக்கு அழைத்து செல்வது எப்படி என்று காட்ட வந்திருக்கிறோம். 1 மணி நேரம் மட்டுமே இருப்போம். அப்படியா? இப்ப பாருங்க, ஊரையே நான் கூட்டிட்டு வந்துடுறேன். ஏய் சாரா, லேயா, ரூத்து, லில்லி, ஜிக்கி, ஜிம்மி, ஜிக்கி எல்லாரும் வாங்க. நம்ம ஊருக்கு பரலோகத்தின் வாசல நம்ம இப்ப உயிரோடு இருக்கும் போதே நம்மளுக்கு காட்டுறதுக்காக மேல்லோகத்துல இருந்து 2 வானதூதர்கள் வந்திருக்காங்க. எல்லாரும் ஓடி வாங்க, ஓடி வாங்க. அப்படியே எனக்கு வேணும், எனக்கு வேணும். வந்துட்டோம். எனக்கு காட்டுங்க. வணக்கம் வணக்கம். சரி, எல்லாருமே பேசிட்டு இருக்காம சீக்கிரமா வாங்க. அவங்க வந்து நம்மளை விட்டுட்டு போயிட போறாங்க. நம்ம எல்லாரும் போய் பரலோகத்துக்கு போறதுக்கான அந்த வாசலை நம்ம அடையறதுக்கான அந்த டோக்கனை உயிரோட இப்ப நம்ம இருக்கும் போதே நம்ம வாங்குறோம். எவ்வளவு பெரிய விஷயம். வாங்க வாங்க, எல்லாரும் போலாம் போலாம். வாங்க வாங்க. வணக்கம் வானதூதர்களே. பரலோகத்துக்கு போறதுக்கான வாசலுக்கான அந்த டிக்கெட்டை தரீங்களாமே, அதை வாங்குறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். கொடுங்க, இப்பயே வாங்கிட்டு போயிடுறோம். கொடுங்க, இப்பயே வாங்கிட்டு போயிடுறோம். வானதூதர்களே, பரலோகத்துக்கான டிக்கெட்னா என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. கைவேலை இல்லாத நித்திய மாளிகையில் நிரந்தரமாய் இன்பமாய் வாழ்வதற்கே சொர்க்கத்தின் வாசல். சரி, இப்ப எல்லாரும் போங்க, ஒவ்வொருத்தரா வாங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்க சொன்ன சொல்லிடுவோமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் முதல்ல போய் அந்த டிக்கெட்டை முதல்ல எனக்கு வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த ஃபர்ஸ்ட் போவேன். உன் பெயர் என்ன? என் பேர் ஜாக்குலின். எங்க ஆத்துக்கார் என்ன ஜாக்கு ஜாக்குன்னு செல்லமா கூப்பிடுவாரு. நீ ஆலயத்துக்கு எத்தனை மணிக்கு வருகிறாய்? 8 மணி திருப்பலிக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு வந்துடுவேன். உனக்கு கடவுள் பயம் சிறிதும் கிடையாது. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ கொடுக்காமல் அசட்டை செய்வதால் உனக்கு இப்பொழுது காத்திருப்போர் பட்டியல். அடக்கடவுளே, ஐயோ வானதூதர்களே, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் என்ன பண்ணுவேன்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் என்ன பண்றது? நானா என்ன பண்றது? ஞாயிற்றுக்கிழமை தானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசந்து தூங்கிடுறேன். சரி, கிளம்பலான்னு கிளம்புனா எங்க வீட்டுக்காரு டீயை போடு, சாப்பாட்டை போடுன்னு சொல்லிட்டு அதுலயே நேரத்தை போக்கிடுறாரு. அதையும் மீறி இங்க வந்தா இந்த பங்கு ஃபாதரு 8 மணி பூசைய 8 மணிக்கே தொடங்கிடுறாரு. அவருக்கு வேற வேலையே இல்ல. நமக்கு அப்படியா? இப்ப பாரு, போச்சா? அம்போ அம்போ அம்போ. என் பேரு ரஞ்சி. என்ன, நான் வந்து விண்ணகத்துக்கு போக கண்டிப்பா போறேன். கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு விண்ணக வாசல் எனக்கு கிடைக்கும். பரலோகம் போக போறேன்னு விண்ணகம் போகாம இருக்க மாட்டேன்னு ஜிங்கிடி ஜிங்கிடி ஜிங்கிடி. இவ மட்டும் போயிருவா போல விண்ணகத்துக்கு நம்மளை விட்டுட்டு. வணக்கம் தூதரே. உன் பெயர் என்ன? என் பெயர் ரஞ்சி. என் மச்சா மட்டும் என்ன ஆசையா ரஞ்சி குட்டின்னு கூப்பிடுவாரு. தூதரே, என் பேர் இருக்கா? நோ சான்ஸே இல்ல. வாய். ஏமா, என்னைக்காவது திருப்பலி வந்து வசனம் கேட்டிருக்கியா? திருப்பலி வந்தா எப்ப ஆலயத்துக்குள்ள வந்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிறது. ஆலயம் உனக்கு தூங்குகிற இடமா? ஒரு பயபக்தி வேண்டாமா? இறை வார்த்தை கேட்டாதானே பரிசுத்தமா வாழ முடியும். உனக்கு கிடையாது. தூதரே, நான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கும் ஆராதனைக்கும் கண்டிப்பா, நான் செவ்வாய்க்கிழமை திருப்பலிக்கும் கண்டிப்பா போகுவேன். ஆனா நான் சனிக்கிழமையே விழித்திருந்து நான் கண் விழிச்சு ஜெபிப்பேன். அந்த ஜெபத்துல அந்த கண் அசந்துடும். பாவி கண்ணு, போய் காத்திரு. ஏ கண்ணு, நீ தானே தூங்கின, உன்னை பிடுங்கி போட்டுட்டா. இப்ப பாரு, என் பேர் மட்டும் அந்த லிஸ்ட்ல இல்லன்னா அப்புறம் இருக்குது. இருக்கும். போய் பாரு. வணக்கம் வானதூதரே. உன் பெயர் என்ன? என் பேர் லீதியா.
புலி, வேதத்துல நான் கிளி, உபவாசத்துல நான் பலி. அப்படி இருக்க என் பேர் இல்லையா? அட தலைவலி. வேத பக்தி என்னும் வேஷத்தை வெளிவேடமாய் அணிந்து கொண்டிருப்பாளே, ஆலயத்திலோ ஆர்ப்பாட்டம், வெளியிலோ போய் குறை கூறுவது. அப்படியா? வெளியில் போய் அவள் சரியில்லை, இவள் சரியில்லை, அவள் பார்வை சரியில்லை, அவள் நடை சரியில்லை, அவள் உடை சரியில்லை என்று பேசுவது. உனக்கு மற்றவர்களை குறை கூறவில்லை என்றால் தூக்கமும் வராது, வாழ்க்கையும் நகராது, அப்படித்தானே? ஆமா, இல்லை என்றால் என் தலையே வெடிச்சிரும். மனம் திரும்பு, காத்திரு. கேட்டியா கேட்டியா? ரொம்ப பேசாதன்னு சொன்னனே, கேட்டியா? இப்ப பாரு. என்னையும் ஏதாவது சொல்லுவாங்களோ? பரவாயில்லை, நம்மளும் முயற்சி பண்ணி பார்ப்போம். நமஸ்தே, வணக்கம், நமஸ்தே, வந்தனம். உன் பேர் என்ன? பேரு ஜில்லா. என்னைய செல்லமா எல்லாரும் ஜில்லா ஜொல்லா செல்லமா சில்லுன்னு கூப்பிடுவாங்க. என் மனைவி மட்டும் ஜில்லுன்னு கூப்பிடுவாப்புல. எனக்கு சொர்க்க வாசல் போகிறதுக்கு டிக்கெட் கொடுங்க. நோ நோ, சான்ஸே இல்ல. நான் என்ன செய்வேன்? நற்செய்தியை பரப்ப, என்னைக்காவது நற்செய்தியை பரப்பி ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வா வாழ்ந்திருக்கியா? கடவுள் கொடுத்த கிருபையை பயன்படுத்திருக்கியா? யாருக்காவது நற்செய்தியை பரப்பி இருக்கியா? எதுவுமே செய்யாம எப்ப பாரு ஒரே தூக்கம், சாப்பாடு, இதுதான் உன் வாழ்க்கையா? உனக்கு கிடையாது. எப்போ பார்த்தாலும் எனக்கு பசிக்குன்னு சாப்பிட்டா தூக்கமாக வருது. அதனால் இந்த பாழாப்போன வயிறுனால எனக்கு எல்லாமே கிடைக்காது போல இருக்கு. எனக்கு சொர்க்க வாசல் கிடைச்சா நல்லா இருக்கும். சரி, போய் உட்காரு, காத்திரு. ஆஹா, அழகு வானதுகளே, வணக்கம் வணக்கம் வணக்கம். சொர்க்கத்தின் முதல் ஒரு நாள் கிறிஸ்தவனே, ஓய்வின்றி சினிமா பார்ப்பவனே, ஜபமின்றி தபமின்றி வேத வாசிப்பின்றி பக்தியின்றி இருப்பவனே, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப் என்று இணையதளத்துக்குள் திருடன் போல் நுழைந்து சாட் செய்து அதில் உன்னுடைய நேரத்தை அனைத்தையும் வீண் செய்பவனே, ஒரே ஒரு தவணை மட்டும் உனக்கு கொடுக்கப்படுகிறது. கடவுளை அண்டிக்கொள், காத்திரு. தேவனின் தூதர்களே, இவ்வார்த்தை கேட்டால் தலை நடுநடுங்குது, தொண்டையோ அடைக்குது, நெஞ்சோ பதறுகிறது. ஐயோ, நான் என்ன செய்வது? ஒரே நடிப்பு. இறைவனின் நியாய தீர்ப்பு என்னவா இருக்குமோ? இந்த நடிப்பு உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போற சீட்டு கொடுத்தாங்களா? கொடுக்கல. உங்களுக்கு கொடுத்தாங்களா? ஐயோ, யாருக்குமே இங்க நிக்கிற யாரும் தனித்தனியா இருந்தாலே சொர்க்கத்தே நரகமாக்கிடும். இப்போ ஆறும் ஒன்னா நிக்குது, யாரு கூடிய கெடுக்க போதுங்களே தெரியலையே. சரி, நம்ம கண்டுக்காம போயிடலாம். கிடைக்கலையே நம்மளுக்கு, நம்ம என்ன பண்றது? நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்கலையே. ஐயோ வாங்க. ஐயோ, பார்க்காம போயிட்டு இருக்கீங்களே. சொர்க்கத்துக்கு போலான்னு பார்த்தா என்னையும் உள்ள இழுத்து விட்டுருவாங்க போல. சகோதரா, நரகத்துக்குள்ள. வாங்க சகோதரா, எங்க துக்கத்துல நீங்களும் பங்கெடுத்துக்கோங்க. ஒண்ணு இல்லம்மா, உங்களை பத்தி பெருமையா மனசுக்குள்ளே நினைச்சிட்டு வந்தேன். ஆனா எல்லாரும் கேட்டாங்க. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியில சொல்லிட்டீங்க. ஆமா, நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களாச்சே, எதுக்காக இங்க நின்னு கூடி பேசிக்கிட்டு இருக்கீங்க? சொர்க்கத்துக்கு போற சீட்டு கொடுக்குறாங்கன்னு கேட்க போனோம். உங்களுக்கு யார் கொடுக்குறேன்னு சொன்னா? வானதூதர்கள் வந்தாங்க மேல இருந்து. ஓ, மேல இருந்து வந்தாங்களா? ஆமா, அப்ப ஆமா. உங்களுக்கு ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்களே. ஆமா ஆமா ஆமா. நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு சொல்லி இருப்பாங்களே. சொன்னாங்க. ஓரமா போய் உக்காருங்கன்னு சொல்லி இருப்பாங்களே. இப்ப ஓரமா போய் உக்கார போறீங்களா, இல்ல சொர்க்கத்துக்கான டிக்கெட் உங்களுக்கு வேணுமா? சொர்க்கத்துக்கான டிக்கெட் வேணும். அப்பனா உங்க வாழ்க்கை முறையை மாத்தணும் தானே? ஆமா ஆமா ஆமா. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சொல்லுவேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சகோதரரே. இந்த முகரக்கட்டையெல்லாம் திருவேற்காட்டுல பார்த்த முகரக்கட்டை மாதிரியே இருக்கே, உண்மை தானே? இப்ப நான் மகரக்கட்டைன்னு சொல்லும் போது உங்களுக்கு கோபமே வரல. சூப்பர். இப்ப சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு ஒரு அழகான யோசனை. நேரா போங்க, திருவேற்காடு பஸ் புடிச்சு அங்க இருந்து மதுரை வாயில ஜங்குன்னு வந்து இறங்குங்க. இறங்குனீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க சொர்க்கத்துக்கு டிக்கெட் கேட்டீங்க பாருங்க, அதற்கான நுழைவாயில் எங்க இருக்கு தெரியுமா? தெரியாது. மதுரை வாயில் புனித அந்தோணியார் ஆலயத்துல இருக்கு.
2:30 மணிக்கு ஒரு பிரம்மாண்ட விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க போய் அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாம ஓரமா அமைதியா உக்காந்து என்ன கொண்டாடுறான்னு முதல் பார்க்கணும். கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா போய் எல்லாரையும் தொல்லை பண்ணாதீங்க. டயர்டா இருப்பாங்கல்ல, டான்ஸ்னா நாடகம்னா பாட்டுனா அதனால ஒரே டயர்டா இருப்பாங்க. நீங்க யாராவது ஒரு சகோதரியை பிடிச்சி நாங்களும் மரியான் சேர்ந்துட்டோம்னா விண்ணகத்துக்கு போன டிக்கெட்டு எங்களுக்கு கிடைக்கும்னு எங்க பிரதர் சொன்னாரு. அதனால எங்களை கொஞ்சம் சேர்த்துக்கிறீங்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விண்ணகத்துக்கான டிக்கெட் உறுதி உறுதி உறுதி. கேக்குறோம் கண்டிப்பா போய் கேக்குறோம். மரியே வாழ்க.